மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மிதுன ராசிக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மிதுன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் மிதுன ராசிக்காரங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முளைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல. மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீன ராசியில தான் இருக்கார். இந்த ஒரு 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே மிதுன ராசிக்கு பார்க்கப்படுது. மிதுன ராசிக்கு கர்மச்சனி ஆரம்பிக்க போது, ஐயோ கர்மச்சனியா அவ்வளவுதான் நிறைய பாதிப்பை உண்டாக்கும், நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரு அப்படி இப்படி நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரும்போது இந்த கர்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சிடும். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லா மிதுன ராசிக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த வருடகிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து மிதுன ராசிக்கு தர போறாங்க. இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை கொடுத்துட்டு சொல்லி காட்டுற பழக்கங்கிறது எப்பவுமே மிதுன ராசி கிடையாது. வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது. குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சு வச்சிருப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாதத்திலிருந்தே முழுவதுமாகவே மறைய போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ. இனி வரக்கூடிய இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. அதை நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சேரும், நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு 100% கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காது. எல்லாமே எல்லா மிதுன
ராசிக்காரங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஏன்னா கோட்டையில் இருக்கிறவரை குப்பை தொட்டிக்கும் கொண்டு வந்து விட்டுருவாரு, குப்பை தொட்டில் இருக்கிறவன கோட்டைக்கும் கொண்டு போய் விட்டுருவாரு. இந்த அளவுக்கு மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர் தான் ராகு கேது பகவான். வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மிதுன ராசிக்கு தர போறாங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இன்னமே மிதுன ராசியில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 2வது திருமணத்தை பற்றி நிறைய மிதுன ராசிக்காரங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பக்கத்தில் இயங்கிய மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்க சாமி, எனக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தான். லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லுவாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமான வன்மத்தை தான் செலுத்த போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடந்த காலகட்டங்களில் பெரிதான பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் போய் ஒருத்தரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. எனக்கு எப்படியாவது இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, எனக்கு பெரிதாக ஆடம்பர வாழ்க்கை வாழணும்லாம் அவசியம் கிடையாது, கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும், நான் பாட்டுக்கு டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிதுன ராசிக்கு வரப்போகுது. சிலருக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. உங்க வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம எத்தனை நாளைக்கு தான் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போறது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் ஒரு புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார். அவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவர் நிச்சயமாக உங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம்,
இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை மிதுன ராசிக்காரங்க நிச்சயமாக வந்து பார்க்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரனுடைய முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்.